தங்கச்சி பொண்ணோட சடங்கு இது. தாய் மாமன் பேசுறேன். நம்ம பாரம்பரிய முறைப்படி வந்து இந்த சடங்கை வந்து நல்லபடியா பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு 500 வகையான சீரு பிளஸ் வந்து ஒரு மற்ற மாநிலத்துல இருந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல்னால ட்ரம்ஸு, அவங்களுடைய டான்ஸு, இந்த மாதிரியான சீக்வன்ஸையும் கொண்டு வந்தோம். பிளஸ் நம்மளுடைய லோக்கல் ட்ரம்ஸு பிளஸ் சீக்வன்சஸ், அப்புறம் என்னோட பசங்களை வந்து குதிரையில கூட்டிட்டு வந்தோம். அந்த காலத்து ராஜாக்கள் மாதிரி அவங்கள குதிரையில கூட்டிட்டு வந்தோம். அவங்களோட அக்கம்பெனி பண்றதுக்கு சில சோல்ஜர்ஸும் எங்களோட பசங்க, எங்க ஜூனியர் பசங்க அதுக்கு வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணனால இதை வந்து ஒரு பெரிய ஈவெண்டா ரொம்ப நல்லபடியா நடத்த முடிஞ்சது. பிளஸ் வந்து எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கு லோக்கல்ல போலீஸ் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அது போக எங்களுடைய மேயர் வந்து அவர் வந்து எங்க வீட்டை சேர்ந்த ஒருத்தர் மாதிரி அவரு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணனால இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஸோ இது எல்லாருடைய சப்போர்ட் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ரொம்ப நன்றி. தங்கச்சி பொண்ணு வந்து எங்க வீட்டுடைய மகாராணி. ஸோ நார்மலா நம்ம மகாராணியை வந்து எப்படி வந்து அந்த காலத்துல வந்து பல்லாக்குல கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி அவங்களை கொண்டு வரணும் எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, பல்லாக்குல எங்க தங்கச்சி பொண்ணை வந்து நான் மகாராணி மாதிரி வந்து அவங்களை அழைச்சிட்டு வந்தோம். அது போக அவங்க வந்து அந்த வீதி விழா வரும்போது நிறைய ஒரு டீமோட அப்படி ஜாலியா நைட்ல வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி என் தங்கச்சி பொண்ணை வந்து உள்ள கூட்டிட்டு போனோம், ராணி மாதிரின்னு சொல்லி அந்த பூவெல்லாம் வச்சு அவங்கள உள்ள கூட்டிட்டு போனோம். என்னெல்லாம் நம்மளோட மரபுல நம்மளோட ட்ரெடிஷன்ல முதல்ல இருந்ததோ அதெல்லாம் வந்து தேடி பிடிச்சு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்கு நிறைய ஈவெண்ட் கம்பெனி வந்து அவங்க ரொம்ப உறுதுணையா சப்போர்ட்டா இருந்து நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னோமோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு அதுக்கு மேலாவே நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டாங்க. கவிதை எல்லாம் வச்சிருக்கீங்களா, இது எப்படி சார்? சார் அதாவது சார் ஒரு 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 குடும்பமும் சரி, ஒரு சமூகமும் சரி, பொண்ணை வந்து எங்கெல்லாம் மதிக்கிறாங்களோ அங்கதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த சமூகம் நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். அதை நாங்க வந்து பிராக்டிக்கலா உணர்ற ஒரு ஃபேமிலி, அதை மதிக்கிற ஃபேமிலி. அது வந்து மற்றவங்களுக்கும் இங்க வர்றவங்களுக்கும் தெரியணும், எங்களை மாதிரி மற்றவங்களும் மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெண்களை போட்டுற மாதிரியான கவிதைகளை அங்கங்க வச்சிருக்கிறோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது, நானும் இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேதுராஜன் பத்மா மஹால்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூப்புனித நீராட்டு விழா வந்து எங்களோட ரிலேட்டிவ்க்கு நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டு மரபுல இருந்து ஆரம்பிச்சு கேரள மேளம், பூப்பந்தல், அதுக்கப்புறம் பூக்காவடி தூக்குதல், அதுக்கப்புறம் பூ ஏந்தி பெண்ணை வந்து வழிநடத்தி செல்லுதல், அது போன்ற நிறைய நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்கிறோம். இது முழுமையா தமிழ் பாரம்பரியத்துக்கான ஆடல், சந்தோஷம், ஒரு தாய் மாமாவை வந்து ஒரு சிறப்பிச்சு அவங்க வந்து ஒரு 500 வகையான வந்து தட்டுகள்ல வந்து முன்பே வந்து ரெடி பண்ணி அதை வந்து டிராக்டர்ல, அதாவது விவசாயத்துக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை டிராக்டர்ல எடுத்துட்டு வந்து வீதி உலா வந்தோம். ஊர்வலமா கொண்டு வந்து அதை வந்து இங்க வந்து சேர்த்தோம். இங்க ஆடல் பாடலோட வந்து மண்டபத்துல சேர்த்தோம். ரொம்ப அதை வந்து மக்கள் எல்லாரும் நின்னு ரொம்ப சந்தோஷமா வீடியோ எடுத்து நின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது எங்களுக்கும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டை வந்து நாங்க பார்த்ததுக்கு பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மகரந்த விழா அப்படிங்கறத வந்து ஒரு நேமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து இப்போ நடுவுல வந்து மாறிடுச்சு, அந்த பேர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. அதை நாங்க திரும்ப எல்லாத்தையும் போட்டு அதுக்கான பெண்ணோட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்பெசிபிக்கா என்னெல்லாம் இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கான கவிதைகளா ரெடி பண்ணி அதை எல்லாத்தையும் சீக்வன்ஸ் வச்சோம். அதை விட ரொம்ப வந்து நம்ம 90s கிட்ஸ் ஸ்டால் போட்டிருந்தோம். முன்னாடி வந்து அந்த விளையாடுறது, சீச்சு விளையாடுறது, அதுக்கான மிட்டாய்கள், அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சு பண்ணி கொடுத்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்.